சாலையில் கிடந்த ஆண்ட்ராய்டு போனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த அரசு பள்ளியை சேர்ந்த 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள கூத்தாநல்லூர் நகராட்சிக்கு உட்பட்ட மரக்கடை பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் வள்ளுவர் காலனி பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவரது மகன் விகாஸ் மற்றும் முத்துக்குமார் மகன் கோபிநாத் ஆகிய இருவரும் நண்பர்கள் ஆவார்கள். இருவரின் பெற்றோரில் ஒருவர் கொத்தனாராகவும் மற்றொருவர் தென்னை மரம் ஏறும் கூலி தொழிலாளி இருந்து வருகின்றனர். இருவரின் பெற்றோரில் ஒருவர் கொத்தனாராகவும் மற்றொருவர் தென்னை மரம் ஏறும் கூலி தொழிலாளர்களாக இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல பள்ளி முடிந்து விகாஸ் மற்றும் கோபிநாத் இருவரும் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது செல்லும் வழியில் சின்ன கூத்தாநல்லூர் கீழப்பாலம் அருகில் ஆண்ட்ராய்டு போன் ஒன்று கிடந்துள்ளது. இதனை கவனித்த மாணவர்கள் இருவரும் அந்த போனை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள கூத்தாநல்லூர் போலீஸ் ஸ்டேஷனிற்கு சென்று காவல் ஆய்வாளர் செல்வியிடம் ஆண்ட்ராய்டு போனை ஒப்படைத்துள்ளனர். இதனையடுத்து மாணவர்களுக்கு காவல் நிலையம் சார்பில் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சிறு வயதில் நேர்மையுடன் கீழே கிடந்த ஆண்ட்ராய்டு மொபைலை உரியவரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் காவல் நிலையத்திற்கு சென்று போனை கொடுத்த மாணவர்களை பள்ளியில் நடந்த வழிபாடு கூட்டத்திற்கு சென்று கூத்தாநல்லூர் காவல் நிலைய ஆய்வாளர் செல்வி ஸ்கூல் பேக் மற்றும் வாட்டர் பாட்டில் வழங்கி பாராட்டினார். இது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியை ராதா கூறும்போது, மேலும் இந்த மாணவர்கள் தங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்த்தது போன்று வரும் காலத்தில் உயர் பதவிகளை அவர்கள் அடைய வேண்டும் என்றும் தலைமை ஆசிரியை ராதா கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மரக்கடையில் தலைமை ஆசிரியராக பொறுப்பு வகிக்கிறேன். இந்த பள்ளி கடந்த 100 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த மரக்கடை பள்ளியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை 210 மாணவர்கள் படிக்கிறார்கள். இந்த பள்ளியில் நேற்று சிறப்பாக 5ஆம் வகுப்பில் பயிலக்கூடிய 2 மாணவர்கள் கோபிநாத் விகாஷ் இருவரும் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் பொழுது சாலையில் ஒரு அழகான கைபேசி கிடைத்துள்ளது. அந்த கைபேசியை பார்த்த இருவரும் அதை எடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் யோசித்து, ஆனால் ஒரு சரியான முடிவெடுத்து இருவரும் அதை காவல் நிலையத்திற்கு சென்று அங்கு உள்ள உயர் அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு செயல். அடிப்படையிலேயே இந்த மாணவர்களினுடைய குடும்ப சூழல் மிகவும் ஒரு வறுமையான சூழலில் உள்ள மாணவர்கள் தான். அவர்களுடைய தாய் தந்தையர் சாதாரண தொழில் செய்து குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த சிறுவர்கள் இருவரும் அந்த பொருள் யாருக்கு உரியதோ அவரிடம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு காவல் நிலையத்திற்கு சென்று அந்த பொருளை உரியவரிடம் சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டு ஒப்படைத்தது மிகவும் பாராட்டக்கூடிய வகையில், இந்த பள்ளிக்கே பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இந்த மாணவர்களுக்கு இது போன்ற அறிவுரைகளை இந்த பள்ளியில் அனைத்து ஆசிரியர்களும் அவ்வப்பொழுது வழங்கி கொண்டே இருக்கிறோம். அதனால் இந்த மாணவர்கள் செய்த செயல் மிகப்பெரிய அரிய செயல். ஒரு சாதாரண பொருள் கிடைத்தால் கூட அதை நம் சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் தன்னுடைய பெற்றோர்களை கூட கேட்காமல் கிடைத்த பொருளை உடனே காவல் நிலையத்தில் சென்று ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த அறிவை பெற்றுள்ள இந்த மாணவர்கள் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியக்கூடிய குறித்தான மாணவர்கள். இவர்கள் வருங்காலத்தில் ஒரு சிறந்த மாணவர்களாக வளர்ந்து ஒரு நேர்மையான உயர் அதிகாரிகளாக பொறுப்பான அலுவலர்களாக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இப்பள்ளியின் சார்பாக இந்த மாணவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். இந்த பள்ளியின் சார்பில் மிகுந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாணவர்களினுடைய சாதனை போன்று அனைத்து மாணவர்களும் தனக்கு சொந்தமில்லாத பொருள் எது கிடைத்தாலும் அதை உரிய நபரிடம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை இப்பள்ளி தொன்று தொட்டே மாணவர்களுக்கு வழங்கி வருகிறது. இந்த பள்ளியில் சிறப்பான முறையில்
அனைத்து அறிவுரைகளும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. எந்தவிதமான தவறுக்கும் குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் ஒரு சிறந்த நற்பண்புகளையும் நல்லொழுக்கத்தையும் போதிக்கக்கூடிய பள்ளியாக இப்பள்ளி இருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த மாணவர்கள் விளங்கி இருக்கிறார்கள். இதுவே எமது மாணவர்களின் சிறந்த சாதனை என்று நாங்கள் இந்த பள்ளியின் சார்பில் பெருமைப்படுகிறோம். நன்றி.